இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரமாணங்களை கற்றுக்கொள்வதில் அவ்வளவு ஒரு ஏக்கம், அவ்வளவு ஒரு ஆசை. சரீரத்திலும் மன ரீதியிலும் உண்டாகிற பாடுகளை பார்க்கிலும் வசனத்தை கற்றுக்கொள்வதில் ஏக்கம். நம்முடைய ஏக்கம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அவர் சொல்லுகிறார், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம், எனக்கு ஐஸ்வர்யம் அல்ல. இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக பொன்னையும் பொருளையும் இழக்க தயார். ஆம், தாவீதினுடைய வாழ்க்கையிலே பெலிஸ்தியர்களை தஞ்சம் புகுந்தான். ஒரு கட்டத்திலே சவுலுடைய உபத்திரவம் தாங்க முடியாதபடி ஒரு கட்டத்தில் அந்த பெலிஸ்தியர்களும் தாவீதை கைவிடுகிறார்கள். தாவீது திரும்பி வருகிறான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்க. அங்கே அவர்கள் கடத்தப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய பொருள் எல்லாம் தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை அவனோடு கூட இருந்தவர்களும் அவனை வேதனைப்படுத்துகிறார்கள். அவனை கல்லை கொண்டு எரிந்து கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இந்த தாவீதை நம்பி நாம் இருந்தோம். இந்த தாவீது நிமித்தம் நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் போய்விட்டார்களே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற வேளையிலே வேதத்திலே மிக அழகாக வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துகிறோமா? நமக்கு வருகிற உபத்திரவங்களில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோமா? நன்றாக யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான். ஆலயம் கட்ட வேண்டும் என்று எண்ணுவான். ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் என்று. அதனால் சோர்ந்து போக மாட்டான். ஆலயம் கட்டுவதற்குரிய அனைத்து பொருட்களையும் சவதரித்து தன்னுடைய மகனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளில் சோர்ந்து போகிறோமா? கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா? தாவீது நாளுக்கு நாள் அவனுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் அவனிடத்தில் சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள் என்று 1 நாளாகமம் 12:22 சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் அவனோடு கூட சேருகிற கூட்டங்கள் பழுகி பெருகின. ஒரு கட்டத்தில் அவனை விட்டு எல்லாரும் வழி விலகி போனார்கள். ஆனால் எல்லாவற்றையும் சமமாக எண்ணினான். சோதனையில் சோர்ந்து போகவில்லை, சோதனையில் துவண்டு விடவில்லை. வசனம், வார்த்தைக்காக காத்திருந்தான். வார்த்தைக்காக காத்திருந்தான். கர்த்தர் சொல்கிற வார்த்தையிலே மகிழ்ந்தான். அது உலக பிரகாரமாக தனக்கு ஏற்புடையதோ இல்லையோ அதை குறித்து கவலைப்படவில்லை. ஆண்டவருக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வசனத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தான். இந்த கால வேளையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய வசனத்தை கேளுங்கள். அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க
நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். ஆகவேதான் அடிமைத்து கொண்டிருந்த அவனை ஆண்டவர் தாவீதின் சவுலின் அரண்மனைக்கு அழைத்து சென்றார். சவுலின் அரண்மனைக்குள்ளே அழைத்து சென்ற அவனை ராஜாவாக உயர்த்தினார். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்தக்கூடிய மாபெரும் தலைவனாக கர்த்தர் நிறுத்தினார். நம்மையும் ஆசீர்வதிப்பார். வசனம் உருவாக்கும். பாடுகளில் சோர்ந்து போகாதீர்கள், பின்வாங்கி போகாதீர்கள், துவண்டு விடாதீர்கள். செபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலம் கற்றுக்கொள்கிறோம். நீர் காண்பிக்கிற பாதையிலே ஜாக்கிரதையாய் ஓட, பலங்கொண்டு தைரியமாயிருந்து காரியங்களை நடப்பிக்க, பயப்படாமலும் கலங்காமலும் உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.